இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன, ஆண்டவர் நம்மளை நேர்வழியாய் நடத்துகிறவர்ல. எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துவார்? நம்மளை வார்த்தையினால் நடத்துவார், இல்ல போதகத்தினால் நடத்துவார், அவருடைய கிருபையினால் நம்மளை நடத்துவார். சில வேளை நம்மளால நடக்க முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்டு இங்கேயே தான் நிப்பேன்னு சொல்லும்போது, போ இங்கே இரு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம கிருபை என்ன பண்ணும், தூக்கி இடுப்புல வச்சு விறுவிறுன்னு கூட்டிட்டு போயிடுவோம்ல பிள்ளைங்கள. அதே மாதிரி தான் அவர் இந்த 12 மாதமும். எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஓ வின்சி ஷாப்பிங் மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல் அப்படின்னு. தூக்கி என்ன பண்ணுவோம், விட்டு போக மாட்டோம்ல. இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை, அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி அவர் நம்ம எப்படி பெற்றெடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்து பெற்றெடுத்தாரு இல்லை. அப்படி பெற்றெடுத்த தேவன், போ வேண்டாம் போ, நான் விறுவிறுன்னு போகிறேன், மற்றவங்களை நடத்த போகிறேன், போ வின்சி வரலையா, வா சிந்தியாவை கூட்டிட்டு நான் நடந்துட்டு போகிறேன், இல்லை இங்கே தான் வேணும்னு தூக்கி இடுப்பில் வச்சு அதுதான் கிருபை. நினைத்து பார்க்க, நான் பெற்றெடுத்த என் பிள்ளைங்க அப்படின்னு. இந்த 12 மாதமும் எவ்வளோ சோர்வு பலவீனங்களை, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு நம்ம முரடு பிடிச்சி ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்ட கேள்விகள், இதெல்லாம் எனக்கு நன்மையான கேட்ட நிலைமையில கூட அவர் கிருபையாய் தூக்கி நம்மளை வச்சு இம்மட்டும் நம்மளை சுமந்து வந்தாரு. அந்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இவ்வளவு நாள் எங்களை நீங்க நடத்தினீங்களே. ஆண்டவர் நம்மளை கிருபையாய் நடத்தினார். உங்க கிருபை தண்டு இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீரே. மரியாதை பார்த்து தூதன் சொல்லுவாங்க, லூக்கா 1:28-30 கிருபை பெற்றவரே வாழ்க. இது எப்படிப்பட்டதோ இல்லை, ஆண்டவர் உனக்கு கிருபையை கொடுத்துருக்காருன்னா இந்த சூழ்நிலை, இந்த அக்னியில, இந்த கடலில், இந்த செங்கடல உன்னை நான் தூக்கிட்டு போற கிருபையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு கரங்களை தட்டி பாடுவோமா? உங்க கிருபை தண்டு இம்மட்டும் நடத்தி வந்தீரே. இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்தா எங்க கூட இணைந்து பாடுங்க. எல்லாம் ஸ்கிரீன்ல நீங்க பார்த்து நம்ம இதை கற்றுக்கொள்ளலாம். கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகமா? உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தேன், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இரத்தத்தில் கிடந்த என்னை நீர் கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து இரட்சிப்பினாலே அலங்கரித்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். அந்த வரிகளை பார்த்தே நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்லுவீங்களா? இரத்தத்தில் கிடந்த என்னை நீர் கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து இரட்சிப்பினாலே அலங்கரித்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர்,
தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஒன்றுமில்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். ஒருவேளை உங்க ஆரம்பத்தை நினைச்சு பாருங்க. அட் பிரசன்ட் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்காததை நினைக்காதீங்க. உங்க குடும்பத்தோட ஆரம்பத்தை நினைங்க. உங்க வேலையின் ஆரம்பத்தை நினைங்க. இந்த படிப்புல எப்படி நீங்க ஜாயின் பண்ணுனீங்கன்ற ஆரம்பத்தை நினைங்க. உங்க ரட்சிப்பின் ஆரம்பத்தை நினைக்கும் போது இப்போ நடக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்பட மாட்டீங்க. திங்க் அபவுட் யுவர் ஸ்டார்ட். உங்க ரட்சிக்கப்படும் போது உங்க நிலை எப்படி இருந்தது அதை நினைத்து துதிப்பீங்களா? ஆண்டவரே ஒன்று இல்லதா, ஆனால் நீங்க எவ்வளவு அழகா வந்து என்ன தூக்குனீங்க. ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஆண்டவருக்கு நன்றி செலுவோமா? கிருபையை ருசி பார்த்தவர்களாக, அவருடைய தயவை ருசி பார்த்தவர்களாக கண்களை மூடி, அப்பா உங்க கிருபையை தந்து தானப்பா இம்மட்டும் எங்களை நடத்துனீங்க. நீங்க கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? நன்றின்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க என் சுய பலத்துல தான், நீங்க சொல்றது உண்மை இல்லை, என் சுய பலத்துல தான் நான் நடந்தேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் கிருபைதான் என்னை நடத்தினதுன்னு அவருக்கு முன்பாக தாழ்த்தி கரங்களை உயர்த்தி, அப்பா உங்க கிருபை தந்து இம்மட்டும் எங்களை நடத்தினீங்களேப்பா, உங்க கிருபை தந்து எங்களை உயர்த்திங்க. வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்க கிருபையை கொடுத்தீங்களா? எந்தெந்த விஷயத்துல அவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்தார் அதெல்லாம் நினைத்து பாருங்களேன். ஐயோ இதுல என்னால நிக்க முடியாது, இதுக்கு மேல படிக்க முடியாது, இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது, இதுக்கு மேல இவங்களோட இணைந்து போக முடியாது, ஆனா அவர் கிருபை கொடுத்தாரே, நன்றின்னு சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, நான் இருக்கல, நான் நிக்கல, நான் படிக்கல, நான் வேலை செய்யல, நான் நினைச்சிருந்தா முடிஞ்சிருக்காது, உங்க கிருபையினால ஓ என்னை நிற்க வைத்தீங்களே, நடக்க வைத்தீங்களேன்னு சொல்லி பாடுவீங்களா? உங்க கிருபையை தந்து கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். நிறைந்து ஆராதிப்பேன். அப்படியே ரெண்டு கரங்களே
உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்க இருதயம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நிரம்பி இருக்குப்பா. உங்க கிருபையினால் எங்களை நடத்தினீங்களேன்னு வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? எத்தனை பேர் இந்த ஆண்டுல கர்த்தருடைய கிருபையை நீங்க ருசி பார்த்தீங்க? நீங்க எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ஓ ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரபல ஷியாந்தரபா. ஓ வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? அவர் கிருபையின் ஆவியினாலேயும் விண்ணப்பத்தின் ஆவியினாலேயும் நம்மளை நிரப்புவார். நன்றி சொல்ல சொல்ல சொல்லுங்க. ஒருவேளை நன்றி சொல்ல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, சுவாசத்தை கொடுத்திருக்கீங்களே, எதுக்கு அவர் கொடுத்திருக்கார்? நன்மையை காணும்படி தான் ஜீவனை கொடுத்திருக்கார். உங்களுக்கு எனக்கு எத்தனையோ பேர் உயிரோட இல்லையே, ஆனா உங்களுக்கு எனக்கு அவர் ஜீவனை எதுக்கு கொடுத்திருக்கார்? இந்த அக்னியில நடக்கவா, வெந்து போகவா, இல்ல இந்த தண்ணீர்ல மூழ்கி போகவா? இல்ல நன்மையானதை உன் கண்ணு பார்க்கணும்னு தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜீவனை கொடுத்து இந்த பாதையில நடத்தி வருகிறார். அதற்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? அப்பா எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. ஓ நன்றி அப்பா. நான் வெந்து போகாதபடி என்ன நடத்துனீங்களே, நான் மூழ்கி போகாதபடி என்ன நடத்துனீங்களே, ஓ உமக்கு நன்றி அப்பா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவீங்களா? கடந்து வந்தது உண்மைதான், நடந்து வந்தது உண்மைதான், ஆனா ஜீவனை கொடுத்து உங்களை துதிக்க வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், கரங்களை தட்டி பாடுவீங்களா? நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. நல்லா சத்தமா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எப்படியெல்லாம் உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை அவர் உங்களை நடத்தினார். செங்கடலை நீர் பிளந்தீர், எத்தனை அவமானங்கள், இல்லாமைகள் செமையாய் நடத்தினார் அல்லவா? எரிகோவின் கோட்டைகளை, எத்தனை உறவுகளை இழந்து போயிருப்போம். யோசனையால் கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நாங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை. சேதமே இல்லை ராஜா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கலப்பா, நாங்கள் மூழ்கி போகவில்லை. கால் கூட நனையிலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை விலகலன்னு சொல்லுங்க. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுங்க, நீர் என் தேவன்.
ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை துக்கத்தக்கண்ட நாட்களுக்கு பதிலாக வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரே நாமத்தை உயர்த்தி எவ்வளவு அக்கினி வரட்டும் நாமத்தை உசிருக்கு வரை சொல்லுவீங்களா என் ஆயுள் உள்ளவரே எங்கள் ஆயுள் உள்ளவரே நான் பின்வாங்கி போக மாட்டேன் என் ஆயுள் உள்ளவரே எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் கரங்களை தட்டி அவர் இன்னும் கிருபை தருகிறார் அக்கினியில் நடந்து வந்தோ தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே சொல்ல முடியும் புது இளையம் தந்தே பலவித சோதனையா மூடி பாடலாமா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை சோதனையின் பாதையில உங்க கிருபையின் அபிஷேகம் அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றினீரே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் கரங்களை தட்டி ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி எங்கள் தேவன் நீர் சொல்லுங்க. எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் சொல்லுங்க. எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர்.
ரெண்டு கரங்களையும் தட்டி, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா, நீரே எங்களை வழிநடத்துகிறவர், நீரே எங்களை பலப்படுத்துகிறவர். இதுவரை என்னை நடத்தி, இதுவரை எங்களுக்கு ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, எங்களை தோளிலே தூக்கி சுமந்து எங்களை நடத்தி கொண்டு வந்தவர் நீர் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். அருமையான சகோதரி, கரங்களை தட்டி வரவேற்கலாமா? இப்பொழுதும் கர்த்தர் நம்மளோட பேசும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அறிவது எத்தனை மேன்மையானது கர்த்தாவே. நீங்கள் எங்களை எத்தனையா நேசித்தப்பா. எங்களெல்லாம் ஆண்டவர் வாலிபர்களை நேசித்தப்பா. நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கப்பா. அவர்களை கொண்டு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் நீங்கள் வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் உண்டப்பா. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீங்க. அதனால் சத்தியத்தை நீங்கள் அவர்களுக்கு போதிக்க விரும்புகிறீங்கப்பா. சத்திய ஆவியானவர் தாமே ஆண்டவரே நீர் அசைவாடுவீராக, சத்தியத்தை நீர் போதிப்பீராக. ஆண்டவரே நீங்கள் பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போது கிறிஸ்மஸ் சீசனில் டிசம்பர்னாலே எல்லாருக்கும் ரொம்ப கொண்டாட்டம் தானா? மொத்த பார்க்க அப்படி தெரியலையே. கிறிஸ்மஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சா? எத்தனை முடிச்சிட்டிங்க? இல்லை, இனிமே தான் எக்ஸாம்லாம் முடிச்ச பிறகா? ரைட். ஆனால் கூட மனசில் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கீங்க இல்லை? இதெல்லாம் வாங்கணும் இப்படிலாம். ஆனால் இப்போ சில டெக்கரேஷன்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம சர்ச்சை பார்த்து அழகாக இருக்குல்ல, வந்த உடனே பார்த்துருப்போம் உடனே இல்லை? ஆஹா, கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிட்டு எவ்வளோ அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, எவ்வளோ அழகாக டெக்கரேஷன்ஸ் இருக்குது. என்ன பார்த்தோமா? பார்க்கலையா? சந்தோஷமாக இருந்துச்சா? எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. உங்களுக்குலாம் இருந்துச்சா? சரி, இதை மாதிரி வீட்டில் கூட நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. சிலர் ஆரம்பிச்சிட்டிங்க, சிலர் நம்ம தான் ஆரம்பிக்க போகிறீங்க. ஆனால் கிறிஸ்மஸ்னால நமக்கு என்னது? ரொம்ப ரொம்ப கவலை, சந்தோஷம். கரெக்டு. கிறிஸ்மஸ்னால எல்லாருக்கும் என்னது? ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சரி. அதே தான் வேதமும் சொல்லுது. வேதமும் என்ன சொல்லுது? இன்றைக்கி வின்சியாக்கா கூட எடுக்கும்போது இதுதான் முதல் வசனம் சொன்னாங்க. என்ன வசனம் சொல்லுங்கள் பார்ப்போம். கவனிச்சிங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம். யார் சொல்கிறா? யூத்தா பெரியவங்களா? லூக்கா 2:10. ஒருத்தர் எழுந்து வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, எப்படி உள்ளதான்? எந்த சந்தோஷமா? எப்படிப்பட்ட சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். அது யாருக்கு? எல்லா ஜனத்துக்கும். எதனால்? ஒரு பேபி பிறந்திருக்கு. ஒரு பேபி பிறந்ததுனால எல்லாருக்கும் என்னது? ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம வீட்டில் ஒரு பேபி பிறக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? சந்தோஷம் இருக்கும், மிகுந்த சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதுதான் சரியா? ஆனால் இங்கே இது ஒரு ஸ்பெஷல் பேபி இல்லையா? அதனால தான் என்ன இருக்குது? மிகுந்த சந்தோஷம். அதுக்கு அந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க சரியா? எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே சந்தோஷம். அது ஏன் அப்படி? அது ஏன் எல்லாருக்கும் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம்? எதனால்? எதனால்? யார் இந்த ஸ்பெஷல்? இந்த பேபி பற்றி என்ன ஸ்பெஷாலிட்டி? என்ன சிறப்பு தன்மமா? தேவகுமாரன் மனுஷகுமாரனா பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்தில் வந்து பிறந்தாரு. அதான் ஸ்பெஷல் சரியா? தேவகுமாரன் பரலோக இன்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்கே வந்து பிறந்தாரு? இந்த பூலோகத்தில் மனுஷகுமாரனாக பிறந்தாரு. அதனால எல்லாருக்கும் என்னது? மிகுந்த சந்தோஷம். ஏன் அவர் வந்து பிறக்கணும்? ஒரு பையன், சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தான். விளையாடிட்டு இருக்கும்போது எறும்பெல்லாம் ஊர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுது. இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான், இந்த எறும்பெல்லாம் போய் எங்கே போகுது அப்படின்னு. அங்கே பார்த்தா அவங்க டைனிங் டேபிளில் ஒரு தேன் பாட்டில் இருந்துச்சு. அதை கொஞ்சம் மூடி கொஞ்சம் தேசாக திறந்துருந்துச்சு. இந்த எறும்பெல்லாம் ஏறி 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 உள்ளே போச்சுது. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். உள்ளே போன ஒன்றும் வெளியே வரலை. எல்லாம் என்ன செஞ்சு போச்சு? உள்ளேயே செத்து போச்சு. எப்படி செத்துக்க? அது ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா தேன். ஸோ அதனால் உள்ளே போனது வெளியே வர முடியல, செத்து போச்சு.
உடனே இவனுக்கு ரொம்ப கவலை. இவன் வந்து எல்லா க்ரீச்சர்ஸ்லையும் ரொம்ப அன்பாக இருக்கிறேன். ஐயோ எறும்பே, நீ போகாத, நீ போனால் செத்து போயிடுவ அப்படின்னு இந்த எறும்புகிட்ட அந்த சின்ன பையன் சொல்கிறான். ஆனால் எறும்பு கேட்கவே இல்லை. என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா வந்தாங்க. உடனே அப்பாட்ட சொன்னேன், அந்த எறும்பு கேட்கவே மாட்டேங்குதுப்பா, போய் சாகுது. அப்போ தாங்க அப்பா சொன்னாங்க, அந்த எறும்புக்கு உன் லாங்குவேஜ் புரியாதுப்பா, அது நீ எறும்பாக இருந்து நீ எறும்பா நீ மாறி எறும்புகிட்ட பேசினா தான் அந்த எறும்புக்கு என்ன செய்யும், புரியும் அப்படின்னு சொன்னார். இதுதான் விஷயம். தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். எப்படி? இந்த தேவன் நம்ம மனுஷரெல்லாம் பாவம் செஞ்சிட்டோம், அதனால் நமக்குன்னு அவன் நித்தியமாக மரணம் நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? ஸோ மரணம் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ பிதா பார்த்தாரு, ஐயோ என் பிள்ளை, நான் உண்டு பண்ணின, நான் சிருஷ்டித்த இந்த மக்கள் இப்படி வஞ்சிக்கப்பட்டு மரணத்துக்குள்ளே போகிறாங்களே, பாவத்துக்குள்ளே போகிறாங்களே, இவங்களை நான் வந்து திருத்தணுமே அப்படின்னு அவர் நியாயப்பிரமாணத்தை அனுப்புனார், கட்டளைகளை அனுப்புனார், தீர்க்கதரிசிகளை அனுப்புனார். எல்லாம் பேசி பார்த்தாங்க. யாரும் என்ன செய்யலை, பாவத்திலிருந்து விடுதலை ஆகலை. பாவ நிவாரணம்னு என்ன செஞ்சாங்க, மன்னிப்பு, இது பாவம் மன்னிப்பு, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு அது தெரிஞ்சிருந்தாங்க. அதனால் மிருகத்தை பலியிட்டு என்ன செஞ்சாங்க, அது வந்து பாவ நிவாரண பலி. அதாவது இந்த பாவத்துக்கான தண்டனை எனக்கு கிடைக்கக்கூடாது, இதுக்காக நிவாரண பலி. ஆனால் அது எல்லாரும் செய்ய வேண்டியது, அடுத்தப்போ மறுபடியும் இன்னைக்கு பலியிட்டாச்சு, நாளைக்கு அதே தப்பு மறுபடி போய் பலியிடணும், இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. பாவத்துலேருந்து ஒரு விடுதலையே இல்லை. இதனால தான் தேவகுமாரன் மனுஷகுமாரனா என்ன தந்தார், பூலோகத்துக்கு வந்தார். எதற்காக வந்தார்? பாவத்திலிருந்து விடுதலை பெற, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு நீங்கள் 1:15 பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எதற்காக உலகத்திற்கு வந்தார்? இந்த தேவகுமாரன் மனுஷகுமாரா ஏன் வந்தார்? பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்கு. பாவம்தான் நம்மளுக்கு மிக பொல்லாத ஒரு வியாதி. அதிலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்காக, விடுவிப்பதற்காக யார் வந்தா? ஏசப்பா வந்தார். அவர் வந்தது பாவத்திலிருந்து மாத்திரம், அந்த பாவத்தின் தண்டனையெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனை. இன்றைக்கி கூட நம்ம காலையில் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம பாவம் செய்யும்போது அதற்கான தாவீது வந்து பாவம் செஞ்சார், மன்னிப்பு கேட்டார், கிருபை கிடைச்சிது. ஆனாலும் அதனுடைய விளைவை அவர் என்ன செய்த வேண்டியதாக இருந்துச்சு, சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த விளைவுகளை அனுபவித்தான் தாவீது. இதை மாதிரி சயின்ஸு இது என்னது, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன். நீங்கள் நெருப்பில் கையை வச்சிங்கன்னா அது கட்டாயமாக என்ன செய்யும், சுடும். தெரியா? அதுதான் சயின்ஸ். அதான் இயற்கை நியதி. ஒவ்வொரு செயலுக்கும் பிரதி விளைவு உண்டா இல்லையா? வாழை தூக்கி போட்டால் அது வரும் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் விளைவு உண்டு. அப்போ நம்ம செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் என்ன உண்டு, விளைவு உண்டு. இந்த விளைவிலிருந்து, இந்த பிரதி விளைவில் இருந்து நம்மளை மீட்பதற்காக தான் யார் வந்தா? ஏசப்பா வந்தார். வந்து தண்டனை மாத்திரம் நம்மிடத்துல அவர் மீட்கலை. அவர் என்ன பண்ணார், அந்த பாவத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இப்போ பாருங்கள், ஒரு குடிகார மனுஷன் வந்து ஏசப்பா ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவர் மறுபடியும் என்ன செய்ய மாட்டார், குடிக்க மாட்டார். குடியிலேருந்து ஒரு விடுதலை. இதே மாதிரி ஒருத்தர் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறேன். அப்போ நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாவத்திலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, விடுதலை கிடைக்குது. நான் இனி செய்ய மாட்டேன், ஏசப்பாவை நான் ஏற்றுக்கிட்டேன், ஏசப்பா எனக்குள் இருக்கிறாரு, அதனால் இனி நான் அசுத்தமான காரியத்தை செய்ய மாட்டேன், இந்த செல்ஃபோனை பார்க்க மாட்டேன், இந்த சினிமா இந்த சீரியலில் அடிமைப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பாவத்தில் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு விடுதலை கிடைக்குது. அதனால தான் பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக தான் என்ன செஞ்சார், இயேசு வந்தார். சரியா? ரெண்டாவது நம்மளை கஷ்டப்படுத்தின அடுத்த காரியம், அடுத்தது என்னென்னா, இந்த எப்படி இந்த பாவமே வந்துச்சுது. அந்த ஆதாம ஏவாளை ஏசப்பா உண்டாக்கி அருமையான ஏதேன் தோட்டத்தில் வச்சுருக்கும் போது அந்த ஏவாள்கிட்ட இந்த பிசாசு தான் வந்துச்சுது இல்லையா? பிசாசு வந்து என்ன செஞ்சிச்சுது, வஞ்சித்து அவளை கீழ்ப்படியாமல், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பண்ணினது என்னது, இந்த பிசாசு. அந்த பிசாசு கீழ்ப்படியாமல் பண்ணதுனால இன்னும் அந்த பிசாசு இந்த உலகத்தில் சுற்றி எல்லா மக்களையும் தன்னுடைய கட்சிக்கு, நரகத்துக்கு தனக்கு நேராக இழுத்துட்டு போகிறதுக்கு தான் இந்த திட்டம் போட்டுட்ருக்கு. பிசாசு எதுக்கு வர்றான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வேதவசனா தானே சொல்லுது, பிசாசு தான் நமக்கு என்ன கொண்டு வர்றான், பாவத்தை கொண்டு வர்றான், பாவ இச்சையை தூண்டுறான். பாவத்தை செய்கிறதுக்கு தூண்டுறது யார், பிசாசு. அது மாத்திரம் இல்லை, வியாதியை கொண்டு வர்றான்.
வறுமையை கொண்டு வர்றான், இழப்பை கொண்டு வர்றான், சமாதானத்தை கெடுக்கிறான். இதெல்லாம் பண்ணுறது யார் தான்? இந்த பிசாசு. ஸோ கர்த்தர் பார்த்தார், தேவன் பார்த்தாரு, என் பிள்ளைங்களை வேதனைப்படுத்துகிற இந்த காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிசாசை நான் என்ன செய்யணும்? நான் பிசாசிட்ட இருந்து என் பிள்ளைங்களுக்கு விடுதலை தரணும். அதனால் ஆதியாகமத்திலே அவர் சொல்லிட்டாரு, 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் எப்போ நசுக்குனார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த பிசாசுடைய தலையை என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கி ஜெயம் கொண்டார். பிசாசு சொல்லுவான், லூக்கா 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில், சோதிப்பான்ல பிசாசு வந்து யாரை சோதிப்பான்? இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது சொல்லுவான், என்ன எல்லாம் இது மலையில் உப்பரிக்கன் மேலே ஏற்றி வச்சுட்டு, இயேசுவை ஏற்றி வச்சுட்டு என்ன சொல்லுவான்? இது எல்லாத்தையும் பாரு, இந்த ராஜ்யம் இது எல்லாத்துல உள்ள அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் சொல்கிறா? சாத்தான் சொல்கிறான். சாத்தான் என்ன சொல்கிறான் இயேசுகிட்ட? இந்த ராஜ்யம், இதை சுற்றி இந்த உலகம், இதனுடைய அதிகாரம்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட என்கிட்ட இருக்குது. நான் யாருக்கு இஷ்டப்படணும் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். யாரை பார்த்து? உலகத்தின் அதிபதியாகிய ஏசப்பாவை பார்த்தே அவன் அப்படி சொல்கிறான். ஏன் அவளை தைரியமாக சொன்னான்? ஏவாள் வந்து கீழ்ப்படியாமல் போனப்போ மனிதனுக்கு கர்த்தர் உலகத்தின் மீது கொடுத்திருந்த அந்த அதிகாரத்தை யார் எடுத்துக்கிட்டா? இந்த சாத்தான் எடுத்துக்கிட்டான். இந்த அதிகாரத்தை அவங்கிட்ட இருந்து பறிக்கிறதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து என்ன செஞ்சார்? சிலுவையில் மரணத்தின் மூலமாக இவனை என்ன செஞ்சார்? சாத்தான தலையை நசுக்குனார். அவனுடைய அதிகாரத்தெல்லாம் எடுத்துட்டார். வசனம் கொலோசியர் 2:15. பார்த்தீங்களா? சாத்தானுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் எதில் உரிந்து கொண்டார்? சிலுவையில் உரிந்து கொண்டார். உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். இன்றைக்கி அந்த சாத்தானுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. நம்மளை தொடுறதுக்கு சாத்தானுக்கு அதிகாரம் உண்டா? இல்லை. யாருனால அதிகாரம் இல்லை? இந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்து சிலுவையில் இந்த சாத்தானுடைய தலையை நசுக்குனதுனால இன்றைக்கி இந்த சாத்தானுக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு சுகவீனம் வந்துச்சா, நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஏசப்பா என்னுடைய சரீரத்தில் இருக்கிறாரு, உனக்கு என்ன தொடுறதுக்கு அதிகாரம் இல்லை. சரியா? என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஏசப்பா என் ரத்தத்தினால என்னை விலை எடுத்து வாங்கியிருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை, நீ எனக்கு எதிராக வர முடியாது. நம்ம தைரியமாக சொல்ல முடியும். சாத்தானுடைய தலையை யார் நசுக்குனா? இயேசு கிறிஸ்து நசுக்குவதற்கு, அந்த சாத்தானை ஜெயிப்பதற்காக தான். சாத்தானுடைய அதிகாரத்தில் அவனுடைய இருக்கிற அதிகாரத்தை, நமக்கு எதிராக அவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார். 3ஆவதாக என்ன ஆச்சுது? இந்த பாவம் செய்யும்போது என்ன ஆயிடுது? பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் இந்த பிசாசுக்கு என்ன வேலை? நம்மளை வந்து எப்படியாவது அழிச்சிடணுங்கிறது தான் அவனுடைய வேலை. அதனால் மரணத்தை கொடுக்குறான். பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? மரணம்னா என்ன அர்த்தம்? நம்மளை ஏசப்பாவை விட்டு பிரிச்சுறது தான் மரணம். சரியா? நம்மளை வந்து பாவமே செய்ய வச்சு, நம்ம சமாதானத்தை சந்தோஷத்தை இழக்க வச்சு, நம்ம நித்திய ஜீவனை இழந்து போக வைக்கிறது தான் என்னது? யாருடைய வேலை? இந்த பிசாசனுடைய வேலை. அதுதான் என்னது? மரணம். சரியா? இது வந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டது 2வது மரணம். முதல் மரணம் எல்லாருக்குமே உண்டு, சரீர மரணம். ஆனால் ஆவிக்குரிய மரணத்தை கொடுக்கறது யார்? இந்த சாத்தான். நம்மளை பாவத்தை செய்ய வச்சு நம்மளை வந்து பரலோகத்துக்கு, தேவ சமூகத்துக்கு போக விடாமல் தன்னுக்கு நரகத்துக்கு கொண்டு போகிறது தான் யார் வேலை? சாத்தானுடைய வேலை. அந்த மரணம், இந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக சாத்தான் நமக்குன்னு நியமித்த இந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாகத்தான் தேவகுமாரன் என்ன வந்தார்? மனுஷகுமாரனா உலகத்துக்கு வந்து இந்த மரணத்தை ஜெயித்தார். எப்படி மரணத்தை ஜெயித்தார்? 2:14 எபிரேயர் 2:14 ஒருத்தர் வாசிக்கலாம். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பார்த்தீங்களா? அந்த மரணத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சார்? மரணத்தை அழித்தார். எதனால் அழித்தார்? மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழித்தார்.
நம்ம எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் பிறக்கிற வாழ்வதற்காக பிறப்போம். ஆனால் இந்த தேவகுமாரன், இந்த ஸ்பெஷல் குழந்தை எதுக்காக பிறந்துச்சுது? மரிப்பதற்காக பிறந்தது. எதில் மரிப்பதற்காக? சிலுவையில் மரிப்பதற்காக. ஏன் மரிக்கணும்? அவர் மரித்து நமக்கு இருக்கின்ற அந்த மரணத்தில் இருந்து ஜெயம் கொடுப்பதற்கு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் என்ன செய்தார்? மரித்தார். அதற்காகத்தான் யார் வந்தது? இந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனா அவன் உலகத்திற்கு வந்தார். சரியா? அப்போ இவன் மரணத்தை ஜெயிக்கிறார். ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அடுத்த பகுதியில் நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அப்போ அவர் மரணத்தினால, அவர் மரித்ததுனால நமக்கு மரணத்திலேருந்து விடுதலை கொடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? நித்திய ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. நித்திய ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. சரியா? இப்படி உலக இரட்சகராக யார் வந்தா? எதிலெல்லாம் நமக்கு வெற்றி தர்றதுக்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார்? ஒன்று, பாவத்திலேருந்து நமக்கு வெற்றி கிடைக்க. ரெண்டாவது, பிசாசிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க. அடுத்தது, மரணத்தினின்று நமக்கு விடுதலை கொடுக்க தேவகுமாரன் மனுஷகுமாரனா வந்தார். அப்போ உலக இரட்சகராக அவர் என்ன செஞ்சார்? வந்தார். நம்மளை மீட்கும் பொருட்டாக வந்தார். ஆனால் அந்த காலத்தில் இருந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி நிறைய பழைய ஏற்பாட்டில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னுட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீகாவில் சொல்லப்பட்டிருக்கோம். மீகா 5:2 மீகா 5:2 எப்பாப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவர் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி ஏசாயா 9:7 பார்த்தீங்கன்னா, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்துவார். இப்படி நீங்கள் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அநேக வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் அவங்க ஒரு அரசன் ஒருத்தர் வருவார். அவர் என்ன செய்வார்? இஸ்ரவேலை ஆளுகை செய்வார். இஸ்ரவேலர் அநேக நேரங்களில் அநேக ராஜாக்களுக்கு கீழே அடிமைப்பட்டு போய் இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வர்ற காலத்தில் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. ரோமர் தான் ஆட்சி புரிந்தாங்க எருசலேமை. அதனால் அப்போ உள்ள யூதர்கள் நினச்சாங்க, இந்த யூதர்கள் இந்த ரோமர்கிட்ட இருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக தான் இப்படி மேசியா வருவார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதனால் அவங்க என்ன செய்ய முடியல, இவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க. மேசியா வருவார், மேசியா வருவார், எங்களை இந்த அடிமைத்தனத்திலேருந்து இந்த ஆட்சியிலேருந்து விடுவித்து அவர் ஆட்சி புரிவார் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க? காத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு கூட காத்துட்ருக்காங்க யூதர்கள். இன்னும் அவங்க மேசியாவை நம்பலை, இயேசு கிறிஸ்து நம்பலை. இன்றைக்கி கூட அந்த க்ரையிங் வால், அதாவது அழுகையின் சுவர்னு ஒன்று எருசலேம் இதில் இருக்குது. அதில் போய் முட்டி இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க, மேசியாவே வாரும், மேசியாவே வாரும். மேசியா வந்துட்டார். ஆனால் அவங்க என்ன செய்யலை? அறியவில்லை. இன்றைக்கு நம்ம அப்படி தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்துட்டார். நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம்? உலக பிரகாரமான காரியங்களுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம்? அவரை தேடிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ கிறிஸ்மஸா, ரொம்ப சந்தோஷம். நல்லா நான் போன தடவை யோசித்து வச்சுட்டேன், இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணும், கிறிஸ்மஸ் நல்லா டெக்கரேட் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். உலக பிரகாரமாக நம்ம கர்த்தரை தேடுவோமே. ஆனால் நம்ம யாரை பார்க்க மாட்டோம்? இரட்சகரை பார்க்க மாட்டோம். அவர் எதுக்காகலாம் வந்தார் என்று நம்ம பார்த்தோம். அவர் இரட்சகராக வெளிப்பட்டார். ஆனால் யூத மக்கள் அவர் என்ன செய்யலை? அப்படி இரட்சகராக, அவர் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவரை பார்க்கலை, அவர் பிசாசிலிருந்து விடுதலை தருகிறவரை அவரை பார்க்கலை, மரணத்தின்றி விடுதலை தருகிறவரை பார்க்கலை. தங்களை ஆட்சியில் மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நினைத்து ஏமாந்து போயிட்டாங்க. காத்திருந்தவர்கள் ஆனால் இரட்சகரை அறியவில்லை. இன்னும் ஒரு குரூப்பை பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சாங்க? கண்டு என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டாங்க, கண்டு தரிசித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். அப்போ நம்மளும் இப்போ நம்ம உலகத்துக்காக இயேசு சுவாமியை நம்ம தேடிட்டு இருப்போமே. ஆனால் எனக்கு நல்ல ஞானம் கொடுக்கணும், நல்ல வேலை கொடுக்கணும், நல்ல என்னுடைய தொழில் நல்லா வளரணும், இப்படி நம்ம உலக பிரகாரமான காரியத்துக்காக மாத்திரம் நம்ம தேவனை தேடுவோமே. ஆனால் வேதம் சொல்லுது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போமா? பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நம்ம என்ன செய்வோமே. ஆனால் இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவை மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் எப்படி இருப்போம்? பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம்.
சரியா? நம்ம வெறுமனே தேவனை எதுக்காக மட்டும் தேடினா, உலக பிரகாரமான காரியத்துக்காக மாத்திரம் தேடினா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போமா? பரிதவிக்கப்பட்டவர்கள் இருப்போம், இழந்து போவோம் நித்திய ஜீவனை. இயேசு கிறிஸ்து வந்தது நம்ம எதுக்காக? நித்திய ஜீவன் நமக்கு தருவதற்காக. அப்போ அதை நம்ம பார்த்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவர் கொடுக்கிற இந்த 3 விடுதலையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இன்னும் சிலர் இருந்தாங்க, அதில் நம்ம பார்க்குறோம், மேய்ப்பர்கள் இருந்தாங்க இல்லையா? மேய்ப்பர்களுக்கு போய் மேய்ப்பர்கள் வந்து தரிசித்தாங்க. கண்டாங்களா? இயேசு கிறிஸ்து பேபியாக இருக்கும்போது யார் வந்து பார்த்தது? மேய்ப்பர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு யார் போய் சொன்னது? தேவதூதர்கள் போய் சொன்னாங்க. இந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்க? சமுதாயத்தில் ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க, தாழ்மையானவங்க இல்லையா? ஒரு அசட்டையாக, அதாவது ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லை, ஸ்டேட்டஸில் ரொம்ப குறைஞ்சவங்க. யார்? மேய்ப்பர்கள், அப்படி தானே? ஆனால் இந்த மேய்ப்பர்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவர்களுக்கு தேவதூதரை அனுப்பி தன்னுடைய வருகையை சொன்னார். இதை மாதிரி நம்ம கூட நினைக்கலாம், என்னை வந்து இந்த உலகத்தில் யாருமே மதிக்கிறது இல்லை, என் குடும்பத்தில் மதிக்கலை, மதிக்கிற மாதிரி என்கிட்ட ஞானம் இல்லை, மதிக்கிற மாதிரி என்கிட்ட அழகு இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு ஸ்டேட்டஸ் இல்லை, அதனால் உலகத்தில் என்னுடைய குடும்பத்தாரோ மற்றவங்களோ யாரோ என்ன நினைக்கிறது இல்லை, அசட்டை பண்ணிடுறாங்க என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உங்களை கவனிக்கிற ஒரு தேவன் உண்டு. சரியா? உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மளுடைய அந்தஸ்தை பார்த்து நேசிக்கிறவர் அல்ல, படிப்பை பார்த்து அழகை பார்த்து அந்தஸ்தை பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. மேய்ப்பர்களை நேசித்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை என்ன செய்கிறார்? அவர் நேசிக்கிறார். உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஆனால் உலகம் நம்மளை அசட்டை எண்ணிட்டு போட்டோம், நீ ஒன்றுக்கு ஆக மாட்டா, ஒன்றும் பண்ண இது சரியில்லை, அது இல்லை இது இல்லைன்னு ஒன்று குறை சொல்லட்டும். ஆனால் ஏசப்பா நம்மளை அப்படி சொல்லவே மாட்டார். என் மகனே, என் மகளேன்னு என்ன செய்வார்? அன்போடு அணைத்து கொள்வார். அதனால் உங்களை கவனிக்கிற, விசாரிக்கிற, உங்கள் மேலே நினைவாக இருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் தான் யார்? இயேசு. மேய்ப்பர்களை நினைச்சாரு. அவங்க தாழ்மைப்பட்டவங்க தான், ஆனால் அவங்க நினச்சா அவங்களுக்கு என்ன செஞ்ச? தேவதூதர்களை அனுப்புனார். அதே மாதிரி அடுத்தப்ப வேற யார் வந்து பார்க்குறோம்? ஞானிகள் வந்து பார்த்தாங்க இல்லையா? அது எங்கே சொல்லப்பட்டிருக்குது? லூக்கா இல்லை, மத்தேயு 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள். இவங்க யாருன்னா பிரஜாதிகள். இவங்க வந்து யூதர்கள் அல்ல, பிரஜாதிகள். இவங்க வான சாஸ்திரத்தில் வல்லவர்கள், வானத்தினுடைய அடையாளங்களெல்லாம் பார்த்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்க. இப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் பிரஜாதிகளுக்கு, இவங்க தான் பிரஜாதிகளுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? தன்னுடைய பிறப்பை வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்னது அர்த்தம்? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். நாட் ஒன்லி யூதர்களுக்கு மட்டும் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். அதனால அதை காட்டுறதுக்காகத்தான் அவர் என்ன செஞ்சார்? பிரஜாதிகள் ஆகிய யாருக்கு? சாஸ்திரிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரம் பார்த்த உடனே ஒரு குறிப்பு மாத்திரம் எழுதி வச்சுட்டு அவங்க அமைதியாக இருந்துறதில்லை. இப்போது விஞ்ஞானிகள்லாம் அதானே செய்கிறாங்க, ஏதாவது வெளிப்படுத்த அதெல்லாம் குறிப்புகள் எழுதி நியூஸில் நமக்கு தெரியும், அனுப்பிடுறாங்க. இப்போ இந்த ஞானிகள் என்ன செஞ்சாங்க? அதை கண்டாங்க, ஸ்டாரை கண்டு அது பின்னால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? இது வந்து யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அப்போ இந்த யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாங்க? தேடி வர்றாங்க. தேடுகிறவன் யாரும் என்ன செய்கிறாங்க? கண்டடைகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நாளாகமத்தில் 1 நாளாகமம் 28:9 தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை சொல்வார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் விட்டு விடுவார். அவ்வளோதான். நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ தேடினா. இப்போ ஞானிகள் என்ன செஞ்சாங்க? ஸ்டாரை பார்த்துட்டு இது ஒரு வரலாற்று அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாப்டராக க்ளோஸ் பண்ணலை. அவங்க போய் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க, முயற்சி எடுத்தாங்க. கிழக்கிலிருந்து வந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் எந்த வாகனங்களும் அதிகமாக கிடையாது. அப்படி நிலையிலையும் அவங்க என்ன செஞ்சாங்க? முயற்சி எடுத்து என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. தவறாக வந்து ஏரோது ராஜாட்ட போயிட்டா கூட மறுபடியும் அவங்க என்ன செஞ்சாங்க? அதை விசாரித்து மறுபடியும் பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் வந்து அந்த குழந்தைய என்ன செய்து கொண்டாங்க? தொழுது கொண்டார்கள் இல்லையா? எதனால்? தேடினதால் கண்டடைந்தார்கள். எனவே நாமும் நம்ம சும்மா சர்ச்சுக்கு வந்தோம், பைபிளை வாசித்தோம், ஜெபம் பண்ணோம், இப்படியே நம்ம போய்கிட்டு இருந்தோன்னா நம்ம தேவனை என்ன செய்ய முடியாது?
கண்டடைய முடியாது. வேதத்தை நம்ம ஆழமாக அவருடைய சமூகத்தில் பிரசன்ஸில் உட்கார்ந்து ஏசப்பா நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க கற்றுத்தாங்கன்னு சொல்லும்போது வேத வசனங்கள் மூலமாக அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். இல்லை பிரசங்கம் பண்ணும்போது இவர் நல்லா பிரசங்கம் பண்ணார், அவர் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார், இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு வந்தோன்னா என்ன செஞ்சார்? தேவன் நமக்கு வெளிப்பட மாட்டார். நம்ம சர்ச்சுக்கு வரும்போதோ எந்த ஒரு செய்தியை கேட்கும்போதோ கர்த்தாவே நீர் என்னோடு பேசும், உம்மை நீர் எனக்கு வெளிப்படுத்தும். நம்ம அப்படி ஜெபிச்சுட்டு நம்ம உட்காரும்போது யார் மூலமானாலும் என்ன தன்னை வெளிப்படுத்துவார். இயற்கையின் மூலமாக கூட கர்த்தர் என்ன தம்மை வெளிப்படுத்துவார். தேவாதி தேவன் தான், ராஜாதி ராஜா தான். ஆனால் அவர் நம்ம ரொம்பவும் எங்கேயோ மூலையில் உள்ளவங்க தான். உலகத்தில் நம்ம ஒரு எண்ணப்படாத, அதாவது நம்ம ஒரு ரொம்பவும் ரொம்பவும் எப்படிப்பட்ட சொல்லலாம், ரொம்ப சிறுமையானவங்க தான் இல்லையா? ஆனால் நம்மளை நேசித்து நம்ம தேடும்போது நமக்கு அவர் என்ன செய்கிறாரு? தென்படுகிறார். ராஜாதி ராஜாவாக இருந்தாலும், உலகம் முழுவதையும் படைத்தவராக இருந்தாலும், சகல அதிகாரம் உடையவராக இருந்தாலும், நமக்கு நம்மளை நேசித்து நமக்கு தன்னை என்ன செய்கிறவராக இருக்கிறாரு? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் ஞானிகள் தேடினது போல ஞாபகம் அவரை தேடும் போது நாம் என்ன செய்வோம்? கண்டடைவோம். இன்னும் 2 பேர் இந்த லூக்காவிலே பார்க்குறோம். லூக்கா 35 பார்த்தீங்க, 2வது அதிகாரம் 25 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க? 8ஆம் நாளில் அவருடைய பிரதிஷ்டை பண்ணுறக்காக, விருத்தசனம் பண்ணுவதற்காக ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே பார்க்குறோம் சிமியோன் என்ற பெயர் பெற்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவராக இருந்தார். எதுக்காக காத்திருந்தார்? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக காத்திருந்தார். யார்? சிமியோன். அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ கிறிஸ்துவை காணும் முன்னால் மரணம் அடைய மாட்டாயின்னு அவருக்கு என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? தீர்க்க தரிசனமாக சொல்ல ஆவியானவரால் சொல்லப்பட்டிருந்துச்சு. அவர் ஆவியின் ஏவுதான். இவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பாலகனை ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்கங்கிறத ஆவியினால் உணர்த்தப்பட்டு சிமியோன் அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கையில் ஏந்தி என்ன செய்கிறாரு? அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். என்னுடைய கண்கள் கண்டதே, இஸ்ரவேலின் ரட்சிப்பை என்னுடைய கண்கள் கண்டதேன்னு சொல்கிறாரு. பாருங்களேன். அப்போது அவருக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் எத்தனையோ மக்கள் இருந்தாங்க, எத்தனையோ சிமியோன்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த சிமியோனுக்கு மாத்திரம் என்ன செஞ்சு? லூக்கா 2:32 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக காண்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிது? சிமியோனுக்கு கிடைச்சிது. எத்தனையோ யூதர்கள் இருந்தாங்க, ஆனால் அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியல? காண முடியலை. ஆனால் சிமியோன் கண்டார். ஏன்னா அவர் என்ன செஞ்சார்? இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக காத்திருந்தார். இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் நம்ம இந்திய தேசத்தின் மக்களுக்கு ரட்சிப்புக்காக, நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் தான் ரட்சகராக நமக்கு அவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அதே மாதிரி இன்னொரு அம்மாவை பார்க்குறோம். அன்னாள் என்ற அம்மாவும் அந்த ஆலயத்தில் இருக்காங்க. அவங்க 84 வயசு. ஆனால் அவங்க பாருங்களேன், இரவும் பகலும் ஆலயத்தில் இருந்தாங்களாம், உபவாசம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எனக்கு அவங்க ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இரவும் பகலும் 84 வயசில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா யோசிப்பேன், ஐயோ நம்ம 79 வயசில் நமக்கு இப்படி இருக்க முடியலையே, ஃபாஸ்டிங் இருக்க முடியலையே, ஏதோ 1 நாள் 2 நாள் தான் இருக்கிறோம், இப்படி இருக்க முடியலேன்னு அந்த அம்மா தான் எனக்கு சேலஞ்சிங்காக இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி உபவாசித்து ஜெபித்ததுனால அவங்க யாரை காண முடிஞ்சிச்சுது? இயேசு கிறிஸ்துவ பாலகனா ரட்சகராக காண முடிந்தது. அவங்க எல்லார்ட்டையும் போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும், இஸ்ரவேலுடைய மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை பற்றி என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற ஒரு தாயாராக அவங்க இருந்தாங்க. ஆலயத்திலே தரித்திருந்தாங்க, தேவ பிரசன்னத்திலே இருந்தாங்க. அடுத்தது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்களாக இருந்தாங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற, தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடச்சிச்சுது? இந்த அன்னாளுக்கு கிடச்சிது. சரியா? அப்போ பார்த்தீங்களா? அப்போ நம்ம தரிசிக்க வேண்டுமையானா இப்படிப்பட்ட மக்களை போல, மேய்ப்பரை போல நம்ம இருந்தாலும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். ஞானியாக இருந்தாலும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனால் தேடினால் என்ன செய்வோம்? கண்டடைவோம் இல்லையா? அடுத்தது என்னது? சிமியோனுக்கு வெளிப்படுத்தினது போல அவர் ரட்சிப்புக்காக காத்திருந்தார். அதனால் அவர் என்ன
செஞ்சார்? வெளிப்பட்டார். அதே மாதிரி அந்த அன்னாள் அம்மா அவங்களும் என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு பற்றி சொல்கிறவங்களா இருந்தாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. 3 குரூப்பை மூணாவது இன்னொரு குரூப் இருந்தாங்க. அவங்க யார் பாருங்க, அவங்க இயேசு கிறிஸ்து வந்ததை குறித்து என்ன பண்ணுறாங்களாம்? கலக்கம் அடைந்தார்கள். லூக்கா 2:3 பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். பார்த்தீங்களா? முதல்ல ஒரு கூட்டம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது காத்திருந்தாங்க. இன்ன வரைக்கும் காத்திருக்காங்க. அவரை மேசியாவா என்ன செய்யலை? அறியலை இல்லையா? ரெண்டாவது சிலர் என்ன செஞ்சாங்க? தேவனை கண்டு தரிசித்தார்கள். அந்த குழந்தை இயேசுவை கண்டு தரிசித்தார்கள். தரிசிக்கிற பாக்கியம் பெற்றாங்க. மூணாவது ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். அவங்க யார்? கலக்கம் அடைந்தார்கள். யாரை பார்த்து? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பார்த்து கலக்கம் அடைந்தாங்க. யார் கலக்கம் அடைந்தாங்க? ஏரோது ராஜாவும் அவரோடு இருந்த மக்கள். சரியா? எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள். ஏன் கலங்கினாங்க? ஏன் கலங்கியிருப்பாங்க? ஏரோது ராஜாவுக்கு என்ன பயம் வந்துட்டுது? அவங்க என்ன சொன்னாங்க? சாஸ்திரம் வந்து என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போது ராஜா பிறந்திருக்கிறாருன்னு ஏரோது ராஜாவுக்கு தெரிஞ்சிடுது. அப்போ தனக்கு ஒரு அப்போசிஷன் கட்சி வந்துட்டுன்னு நினச்சிட்டாரு. அப்படி தானே? தனக்கு எதிராக ஒரு ராஜா வந்துட்டாரு. அதனால் அந்த ராஜா வந்தால் நான் ஆள முடியாது, அதனால் என்னுடைய சுய ஆட்சி போயிடும். அதனால் அவர் கலக்கம் அடைகிறாரு. அதனால் அவரோட சேர்ந்தவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? கலக்கம் அடைகிறாங்க. அப்போது சுயம், நம்ம என்னுடைய சுயந்தான் மேற்கொள்ளணும், என்னுடைய விருப்பம் மேற்கொள்ளணும், என்னுடைய ஆட்சி, என்னுடைய சொல்லு தான் எங்கள் வீட்டில் எடுக்கணும், என் பேச்சு தான் எடுக்கணும், நான் அந்த சுயம் எங்கே இருக்கோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் கலக்கம் அடைகிறாங்க இல்லையா? அவங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியலை. சுயம் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது? இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி நம்மளை சோதித்து பார்க்கணும். நம்மகிட்ட என்ன இருக்குது? இந்த சுயம் இருக்குதா? அந்த சுய ஆட்சி என்னை எதிர்த்து இன்னொருத்தர் வர்றதா, எனக்கு இன்னொரு அரசன் வர்றதா என்று நினச்சப்போ ஏரோது ராஜாவுக்கு என்ன ஆச்சுது? போட்டிக்கு வர்றாருன்னு என்ன செஞ்சு அவருக்கு கலக்கம் ஆயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. எல்லாரையும் எப்படிப்பட்டவர்? நேசிக்கிறார் இல்லையா? அவர் ரட்சகர். எதற்காக வந்தார்? ஒன்று அந்த ஏரோது ராஜாவையே பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, அந்த ஏரோது ராஜாவே பிசாசின் கட்டிலிருந்து விடுவிப்பதற்காக, அந்த ஏரோது ராஜாவையே மரணத்தின்றி விடுவிப்பதற்காக தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. அதை யார் உணர முடியலை? ஏரோதால் உணர முடியலை. அவன் கலக்கம்தான் அடைந்தான், மகிழ்ச்சி அடையலை. ஏன்னா அவனுக்கு முழுசும் எதுதான் இருந்துச்சு? தன்னுடைய ஆட்சி அவர் பிடிச்சிருவார், தனக்கு எதிராக வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் அவரிடத்துல இருந்தது. அதனால் என்ன செய்ய முடியல? இயேசுவை ரட்சகராக அவர் பார்க்க முடியலை, கலக்கம் அடைந்தார்கள். சரி, நம்ம இப்போ கிறிஸ்மஸ் நல்ல விமரிசையாக கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அவர் வந்துவிட்டார், வந்ததை கொண்டாடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறாரு? நான் என்ன செய்வேன்? திரும்பவும் வருவேன். இப்போ எப்படி வருவார்? அப்போ குழந்தையா வந்தார். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்? ரொம்ப சந்தோஷமாக குழந்தை இன்னும் கூட தாலாட்டு பாடுற ஆட்கள் கூட இருக்காங்க. கேரல்ஸ்லாம் என்ன செய்வாங்க? ஆரீரோ ஆரீரோன்னு இன்னும் என்ன செய்கிறோம்? நம்ம தாலாட்டு பாடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போவும் என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? மணவாளனாக வரப்போகிறார். அதை நம்ம பார்க்குறோம். மணவாளனாக வந்து எதுக்காக வரப்போகிறாரு? மணவாளனாக நம்ம எல்லாரையும் அவரோட வைத்து கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, யோவான் 14:3 சொல்கிறாரு. யாராவது வாசிக்கலாமா? யோவான் 14:3. சரி, பார்த்தீங்களா? இங்கே என்ன இருக்கு? நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. இப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? ஆமாம். நம்ம கூப்பிட்டோன்னா நம்ம கிட்ட இருப்பாங்க, நம்ம விட்டுட்டோன்னா போயிடுவாங்க. அப்படி தானே? சில சமயம் நம்ம கூப்பிட்டுக்குவோம், சில சமயம் விட்டுக்குவோம். அப்படி தானே? சரி, அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. இப்போ இது என்ன சொல்லியிருக்கிற ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நான் சதத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த உலகத்தில் என் பிள்ளைங்க கஷ்டப்படுறோமான்னு சந்தோஷமாக இருக்கோமா? உலகத்தில் பல பிரச்சனை இருக்கு இல்லையா? இல்லை, எதனால் வருது? இந்த பிசாசு, பாவம், மரணம், இவைகளால் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் பரலோகத்தில். நான் வருவேன், வந்து என்ன செய்வேன்? அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஏசப்பாவோட போக? உண்மையா? ஐயோ, நிறைய பேருக்கு கையே வர மாட்டேங்கி முன்னால்.
பின்னால் நல்லா கை உயருது, முன்னால் உள்ளவங்களுக்கெல்லாம் கையை உயர மாட்டேங்க. ஏன்? பயமாக இருக்கா? ஏறாத ராஜா மாதிரி கலக்கமா? இல்லை இல்லையா? நம்ம ஏசப்பாட்ட போகிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அங்கே என்ன கிடையாது, அலறல் இல்லை, மரணம் இல்லை, துன்பம் இல்லை, சரியா? ஒன்றுமே இல்லை, ஜாலியாக இருக்க போகிறோம், சரியா? துதிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம், சரியா? அப்போது நம்ம பாடம் படிக்க வேண்டியதில்லை, ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதில்லை, மேனேஜர் வந்து ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டார், சரியா? மிஸ் வந்து ஏன் இன்னும் சப்மிட் பண்ணலைன்னு கேட்க மாட்டாங்க, சரியா? தலைவலி வராது, வயிற்று வலி வராது. வருமா? வருமா? பரலோகத்தில் வராது. அப்போ இது எல்லாத்துலேருந்து விடுதலையாகி நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். அதுக்காக தான் சொல்கிறாரு, நான் வந்தவங்கள கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தானே இல்லையா? பாடம் ஹோம்ஒர்க்லாம் செய்ய வேண்டியது இருக்காது, எக்ஸாம்லாம் எழுத வேண்டாமே, சரியா? எவ்வளோ ஜாலி இல்லை? ஆமாம். ஸோ பார்த்தீங்களா, அப்போது வந்து என்ன சொல்கிறாரு 14:3, நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எப்பப்போ நித்தியமாக அவரோட நம்ம என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். அப்போ எப்படி வர்றாரு? மணவாளனாக வர்றாரு. மணவாளன் தான் தன்னுடைய மனைவி மணவாட்டியாகிய சபை தன்னோடே இருக்கணும்னு விரும்புகிறவர், சரியா? மணவாளனாக வர்றாரு. ஒரு நாள் இந்த இயேசு கிறிஸ்துவே இதை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. மணவாளன் வருகிறார் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே 10 கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? ஆயத்தம் ஆயிட்டாங்க. யாரை சந்திக்க? மணவாளனை சந்திக்க போகிறோம், நாங்கள் மணவாளனோடு என்ன செய்ய போகிறோம்? போக போகிறோம் அப்படின்ட்டு புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் மணவாளன் வந்தப்போ எத்தனை பேர் போனாங்க? 5 பேர் தான் போனாங்க. மீதி 5 பேர் போகலை. ஏன் போகல? அவங்க ஆயத்தமா இல்லை, அவங்ககிட்ட எண்ணெய் இல்லை, விளக்கு எரியலை, சரியா? இப்போ நம்ம அப்படி தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கோம். நம்ம ஆசை தான், நம்ம மணவாளோடனே போயிடணும், ஆசை தானே இருக்குது. ஆனால் அவரோட போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவருடைய சித்தம் என்ன? அவரை போல் நம்ம மாறணும், பரிசுத்தமாக மாறணும். அதுதான் அவருடைய சித்தம், சரியா? அதுக்காக நம்ம பாவம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், அப்புறம் மற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், எப்பவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நினைவில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், செயலில் பரிசுத்தம். அப்படி பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பரிசுத்தரோட போக முடியும். நம்ம ஆயத்தமாக? கர்த்தர் கேட்குறாரு. அந்த 5 பேர் கைவிடப்பட்டாங்க, 5 பேர் தான் போனாங்க. மணவாளனாக வர்றார். 2வது எப்படி வர்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 22:12. வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எடுத்துட்டீங்களா? அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. சீக்கிரமாக வர்றேன். சீக்கிரம் வந்து என்ன செய்ய போகிறேன்? அவனவனுக்குரிய பலனை கொடுக்க போகிறேன். என்ன பலன்? நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏசப்பாவுக்காக ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களா? அதுக்கு பலன் கட்டாயமாக உண்டு. ஒரு 2 பேருக்கு ஸ்கூலில் இல்லைன்னா காலேஜில் இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏசாவை பற்றி சொன்னீங்களா? இல்லை யாராவது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சீங்களா? அப்படிலாம் செஞ்சீங்கன்னா அதுக்குரிய பலனை என்ன செய்வார்? கொண்டு வருவார். வீட்டில் கீழ்ப்படிஞ்சிங்களா? அம்மாவுக்கு உதவி செஞ்சீங்களா? மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்களா? இதெல்லாம் பார்த்து அதுக்குரிய பலனை என்ன செய்வா? யார் கொண்டு வருவா? சீக்கிரமாக நான் வர்றேன், பலன் கிடைக்கும். இன்னும் சிலர் கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் இவங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சேன், இவங்க நன்றியே இல்லையே இவங்களுக்கு, நான் எனக்கு விரோதமாக தானே பண்ணுறாங்க, இந்த ஆஃபீஸில் பாரு, இந்த ஆஃபீஸில் எவ்வளவு நன்மை செஞ்சேன், எவ்வளவு காரியம் என்னால் ஆச்சுது, ஆனால் அந்த மேனேஜர் எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதை மாதிரி நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்குரிய பலனை கொடுக்க ஒருத்தர் வருகிறார். யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதை மனுஷரால் மறக்கப்பட்டிருக்கலாம், மனுஷரால் மறைக்கப்பட்டிருக்கலாம். சில சமயம் சில ஆஃபீஸில் அப்படி செய்வாங்க. நம்ம செஞ்ச வேலையை என்ன செய்வாங்க, மற்றவங்க நமக்கு நேரம் அடுத்த பாஸ் என்ன செய்வாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க செஞ்சதாக காமிச்சு ப்ரொமோஷன் வாங்கிக்கிடுவாங்க. நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் அங்கே தடைப்படும். இதை மாதிரி சில காரியங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும். அப்போது இதெல்லாம் நாம் நினைப்போம், ஐயோ நமக்கு வந்து அநியாயம் நடக்குதே. ஆனால் நீங்கள் நன்மை செய்யும்போது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பலனுக்கும் நற்பலனுக்கும் கட்டாயம் அவர் என்ன செய்கிறாரு? பலன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அதற்காக நான் வருவேன்னு சொல்கிறாரு. 3வது எப்படி வருகிறாரு? நியாயாதிபதியாய் வருகிறார். பாருங்கள், மத்தேயு 25:31 வாசிக்கலாமா?
மத்தேயு 25:31 மனுஷகுமாரன் எப்படி இருப்பார்? எடுத்துட்டிங்களா? ம் 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 சரி, இதில் பாருங்கள், அவர் மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் பின்னால் உள்ளதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எல்லா மக்களும், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இருப்பாங்க. அவங்கள என்ன செய்வார்? தனியாக பிரிப்பார். வெள்ளாடும் செம்மறியாடும் பிரிக்கப்படுற மாதிரி தன்னுடைய வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் மக்கள் தானாகவே பிரிஞ்சிருவாங்க, நிற்பாங்க. அப்போது வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்வார், நான் பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க. நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் ஜெயிலில் இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. இப்படி சொல்லுவார். சொல்லிவிட்டு அடுத்தப்ப இடது பக்கத்தில் பார்த்து, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கல. நான் வியாதியாக இருந்தேன், என்ன நீங்கள் பார்க்க வரலை. அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் எப்போ உங்களை வியாதியாக இருக்கிறவரை கண்டோம், எப்போ பசியாக இருக்கிறவரை கண்டோம். இப்போ சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ நியாய தீர்ப்பு நாளில் அவர் உட்கார்ந்து நம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நல்ல கிரியைகள், கெட்ட கிரியைகள், இல்லையா? அப்போது அது யாருக்கு? இயேசுவே இருந்து அவருக்கு நம்ம செய்ய முடியாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஆஃபீஸில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூலில் காலேஜில் நம்ம வீட்டு பக்கத்தில் இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோமோ அவங்க அங்கேருந்து இங்கே பெருக்கி தள்ளுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? அடுத்த நாள் இங்கேருந்து அங்கே பெருக்கி தள்ளிடுவோம், இல்லையா? அது எங்கே கிரியை? அது என்ன கிரியை? அந்த கிரியை ஏசப்பா என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போ தான் நம்ம பேதுருவில் படித்தோம், நன்மை செய்து தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே சிறப்பானது, பாக்கியம் உள்ளது, அதுதான் தேவனுக்கு பிரியமானது. ஏன்னா அவரும் அந்த அடிச்சுவடில் தான் சென்றார். அவரும் நன்மை தான் செஞ்சார், மக்களை சுகப்படுத்தினார், உயிரோடு எழுப்பினார், நல்லது செஞ்சார். ஆனால் அவருக்கு கிடைச்சது என்னது? சிலுவை மரணம், இல்லையா? மக்கள் என்ன செஞ்சாங்க? அவரை இகழ்ந்தாங்க, சிலுவையில் அறையும்னு சொன்னாங்க. அவர் நன்மை செஞ்சார், ஆனால் என்ன செஞ்சார்? பாடு அனுபவித்தார், இல்லையா? இந்த அடிசூடலை நம்மளும் வரணும்னு என்ன செய்கிறார்? தேவன் எதிர்பார்க்கிறார். தெரியுதா? அப்படி நம்ம சிறியவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ, நம்முடைய கிரியை என்னவோ அதில் தக்க பலன் கொடுக்க, நம்ம நியாயம் தீர்க்கப்பட, நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் நியாயம் அவர் வர்றாரு. நம்ம அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலேருந்து நம்ம மன்னிப்பு கொடுத்துட்றாரு, பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாரு. அடுத்தது மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை நமக்கு என்ன செய்கிறாரு? கட்டளை இடுகிறாரு. ஆவி அவர் 2வது வருகையில் வரும் பொழுதும் எப்படி முதல்ல இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது 3 விதமான மக்கள் இருந்தாங்களோ, அப்படி இப்போவும் இந்த உலகத்தில் எப்படி இருக்காங்க? 3 விதமான மக்கள் இருக்காங்களா? ஆமாம். என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் எல்லோரும் காத்திருக்கோமா? நம்ம எல்லோரும் தான் காத்திருக்கோம். இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், இந்த உலக பிரச்சனைகள்லாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறவங்க இருக்காங்க. 2வது, காத்திருக்கிறவங்க மட்டும் இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் மாத்திரம் ஆயத்தமாக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் இருக்காங்க. 3வது, கலக்கம் அடைகிறவர்களும் இருக்காங்க. கலக்கம் அடைகிற மத்தேயு 24:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் 24:30 மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை கண்டு புலம்புவார்கள். இன்னொரு இதில் சொல்லப்பட்டிருக்கும், மலைகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள், குன்றுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள்னு மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் பின்னால் போய் ஒளிஞ்சிக்குவாங்க. எப்போ? தேவன் என்ன செய்ய முடியாது? அவர் வரும் பொழுது பரிசுத்தமாக இருக்கிறவங்க மாத்திரம்தான் அவரை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவர் மிகுந்த பரிசுத்தவான். ஸோ அதனால் பாவம் செய்கிறவங்க, தப்பு செய்கிறவங்க அவங்களால யாரை பார்க்க முடியாது? தேவனை பார்க்க முடியாது. அவர் வரும்போது 2வது வரையில் வரும்போது நம்ம ஆயத்தமாக இல்லைன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? ஐயோ வந்துட்டாரா, இப்போ வருவார், நான் நினைக்கலையே, கொஞ்சம் பிந்தி வந்திருக்கக்கூடாதா, நான் சரி பண்ணியிருப்பேனே, என்ன இந்த காரியங்களை எல்லாம் ஒப்புரவாகியிருப்பேனே, இந்த காரியத்தை செஞ்சுருப்பேனே, ஆண்டவரே மன்னியும் நான் கேட்டிருப்பேனே, இப்போ லேட் ஆகிட்டே, அவர் வந்துட்டாரே அப்படின்னே நினச்சிடுவாங்க, புலம்புறாங்க, இல்லையா? நம்ம எந்த வகையில் இருக்கிறோம்? நம்ம ஆயத்தமாக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்,
ஆனால் அவர் வாசற்படியிலே வந்து நிற்கிறார். வருகை சமீபம் ஆயிற்று. உலகத்தினுடைய எல்லா அடையாளங்களும் அதைத்தான் காமிக்குது. கடைசியில் போரை கேள்விப்படுவீங்க, கொள்ளை நோயை பற்றி கேள்விப்படுவீங்க. கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி அடிக்கடி வரும். முன்னால் பூமி அதிர்ச்சி வந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் டெய்லி ஒரு பூமி அதிர்ச்சி இருக்கும். நியூஸில் பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுவீங்க. அப்போ இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது சொல்லுது, சீக்கிரமாக என்ன செஞ்சிட்டாரு, பாவம் மிகுதியாகும். இன்றைக்கி நம்ம அந்த காலத்தில் நம்ம கேட்காத பாவம்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. பெருகி போச்சு பாவம். ஸோ அக்கிரமம் பெருகி போச்சுது. ஸோ கர்த்தர் சமீபமாக வந்துட்டார். வாசலன்னு தட்டுறாரு. ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஆக இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, கிறிஸ்மஸை கொண்டாடுகிற அருமையான ஜனமே, நான் வாசல் படியில் நிற்கிறேன், என்னுடைய வருகை மிக சமீபம், நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இல்லை நீ ஒரு நாள் கலக்கம் அடைந்து விடுவாயா? என்னுடைய வருகையில் நீ சந்தோஷிப்பியாயா? இல்லைன்னா என்னுடைய வருகை குறித்து நீ கலக்கம் அடைவாயா? கர்த்தர் கேட்குறாரு. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உண்மையாக நமக்கும் ஏசப்பாவுக்கும் உள்ள நேரம் இது. நீங்கள் ஏசப்பாவுடைய முகத்தை பார்க்கணும். அன்றைக்கு காத்திருந்தவங்க மேசியா வருவார், தங்களை ரட்சிப்பார் என்ற மேசியா வருவார் என்று காத்திருந்தவங்க அநேகர். ஆனால் காத்திருந்தவங்க உலக பிரகாரமான ஆட்சிக்காக காத்திருந்ததுனால அப்படி ரட்சிப்பை அவர்களால் காண முடியலை. அடுத்தது ஏரோது போன்றவங்க கலங்குனாங்க. ஏன்னா அவங்க சுயத்தை நம்பி இருந்தாங்க. அவங்க உலகத்தை தன்னுடைய சுயம் பாதிக்கப்படக்கூடாது என்றதுனால அந்த இரட்சகர் அவர்களால் காண முடியலை. ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட மேய்ப்பர்கள், தங்களை தாழ்த்துறவங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கோம், அவங்க எங்கேயும் போய், அவங்க ஒரு இன்னசென்ட் பீப்புள், அவங்க கேட்ட உடனே ஓடி போய் பார்ப்போம் என்று ராத்திரியே புறப்பட்டு போய் பார்க்காங்க. அந்த காட்சியை எங்கும் பிரசாபப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்னசென்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு களங்கமற்ற ஒரு இருதயம் கொண்டவங்களா மேய்ப்பர்கள் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஞானிகள் தேடினார்கள், கண்டடைந்தார்கள். சிமியோன் ரட்சிப்பின் இஸ்ரவேல் ரட்சிப்புக்காக காத்திருந்தார், எனவே அவர் அவரை கண்டார். அன்னாள் என்ற தாயார் அவங்களுடைய ரட்சிப்பை பற்றி பிரஸ்தாபப்படுத்தினாங்க, அதனால் அவங்க தரிசித்தாங்க. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எதற்காக நான் இயேசுவை நான் நம்புகிறேன், எதற்காக நான் இயேசுட்ட வர்றேன்? அவருடைய வாழ்க்கையில் இரட்சகராக வெளிப்பட்டிருக்கிறாரா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக என்னுடைய பாவங்களை சுமந்து கல்வாரியிலே சுமந்து தீர்த்தாரே, அந்த கல்வாரி காட்சியை நான் கண்டிருக்கிறேனா? அவர் என்னுடைய உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கேனா? என்னுடைய பாவத்துக்கு விடுதலை தருகிற இரட்சகராக நான் ஏற்றிருக்கிறேனா? என்னுடைய பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளில் இருந்தும் நான் ஜெயிக்கும்படியா அந்த பிசாசு அவர் ஜெயித்தாரே, அதனுடைய தலையை நசுக்குனாரே, அந்த பிசாசினுடைய கிரியைகளில் இருந்து நான் விடுபட்டேனா? கர்த்தர் மரணத்தை எனக்காக ருசி பார்த்தாரே, எனக்கு நித்திய ஜீவனை அருளும்படி அவர் மரணிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் நான் ஏசப்பாவை நம்பினேன்னா நான் பரிதவிக்கப்பட்ட நிலையில் இருப்பேனே. நான் எதுக்காக ஏசப்பாவை நான் நம்புகிறேன்? நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பாவத்தை மன்னிக்கிறவரா, பிசாசின் மேலே வெற்றி கொடுக்கிறவரா, மரணத்தின் மீது வெற்றி கொடுக்கிறவரா, நித்திய ஜீவன் கொடுக்கிறவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நீங்கள் இரட்சகராக காணும் பொழுது இந்த பிசாசின் மேலே, பாவத்தின் மேலே, மரணத்தின் மேலே உங்களுக்கும் வெற்றி உண்டாகும். அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது மட்டுமே நமக்கு வெற்றி. அவர் சீக்கிரமாக வருவேன்னு சொல்கிறாரு. மணவாளனாக வருவார். எப்பொழுதும் நம்மளை அவரோடு வைத்து கொள்ளும்படி அவருக்கு ஆசை. ஆனால் எனக்கு ஏன் மேலே தனித்தனி நாம் உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. சந்திராவை நேசிக்கிறாரு, அதனால் அவர் என்ன அவரோட வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ உங்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்க, நான் என்ன குறைவாக இருந்தாலும் என்ன அவர் நேசிக்கிறார், என்னை அவரோட வைத்துக்கொள்ள கூட்டிட்டு போவேன்னு சொல்கிறாரு. அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தமாக இல்லைன்னா
நான் அவரோட போக முடியாதே. என்னுடைய சிந்தையில் இருக்கிற அசுத்தமான காரியங்கள், என்னுடைய கண்களில், என்னுடைய வாயில் எனக்கு வர்ற எரிச்சல், கோபம், பெருமை, இது எல்லாத்தையும் ஏசப்பாட்ட அர்ப்பணிப்போமா? ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கணும்ப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க கேட்போமா? வருகைக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டியது மிக அவசியம். நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், நீங்கள் வந்ததை கொண்டாடுறோம்ப்பா. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியப்பா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற நற்செய்தி அப்பா. இந்த நற்செய்தியை நாங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பரப்புனா தான் ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை நாங்கள் உங்களோட நித்தியமாக வாழ முடியும். அந்த உலக பிரச்சனைகளிலும் தான் நாங்கள் விடுபட்டு உம்மோடு நித்தியம் அந்த பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து, மரணத்திலிருந்து விடுபட்டு இரட்சகராகிய உம்மோடு நாங்கள் என்றென்று நிலைத்து வாழும்படியா கர்த்தர் நீங்கள் அழைச்சிட்டு போறதுக்கு நான் வருவேன்னு சொல்கிறீங்கப்பா. நீங்கள் எப்போனாலும் வருவீங்க, அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணுமே. அந்த 5 கன்னிகைகள் விடப்பட்டது போல ஆயத்தம் இல்லாத நிலையில் நான் காணப்பட்டனா கர்த்தாவே, நீங்கள் மன்னிங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. வீட்டில் காணப்படுகிற குற்றங்களெல்லாம் எனக்கு உணர்த்துங்கப்பா. உங்களை நான் அறிக்கை செய்து தகப்பன எப்பொழுதும் நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நிமிஷத்தில் உம்முடைய வருகை வந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய வருகையில் நான் காணப்படணுமே. ஒவ்வொரு நிமிஷத்தையும் தகப்பனே நான் ஜாக்கிரதையோடு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள, பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்க தகப்பனே கிருபை தாங்க. ஏசப்பா, துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த செய்திக்காக துதிக்கிறோம். நீங்கள் ஏன் வந்தீங்க ஆண்டவரே? உம்முடைய வருகை குறித்து அறியாதவர்கள் உம்முடைய ரட்சிப்பை காண முடியலப்பா ஆண்டவரே. நாங்களும் எங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இல்லாதபடி உம்முடைய ரட்சிப்பை காண்ற கண்களை நீங்கள் தாங்க. உம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயத்தை தாங்க. உம்முடைய வருகைக்கு தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் நீங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறப்பா. உம்முடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் அல்ல ஏசப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இடத்துல ஒப்பு கொடுக்குறோப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.